ரெட்ரோ ஆன்மீகம் மீடியா அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் ராகவேந்திரா கார்த்திகேயனின் அன்பு வணக்கங்கள். எம்பெருமான் முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே அறுபடை வீடுகளுடைய முருகனின் சிறப்புனை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு மூன்றாம் படை வீடான பழனி மலையினுடைய சிறப்புனை பற்றி பார்க்கவிருக்கிறோம். பழனி மலைக்கு திரு ஆவினன்குடி என்கிற ஒரு பெயர் இருக்கிறது. திரு ஆவினன்குடி என்கிற பெயர் தான் உண்மையான பெயர். பழனி திண்டுக்கல்லுக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நகரம். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மலையிலே முருகப்பெருமான் ஆண்டி கோலத்திலே நமக்கு அருள் காட்சி தருகிறார். ஒவ்வொரு படை வீடுகளிலும் ஒவ்வொரு விதமான அருள் காட்சியிலே அமர்ந்திருந்து நமக்கு அருளை வாரி வழங்குகிறார் அல்லவா. முதல் படைய வீடான திருப்பரங்குன்றத்திலே அமர்ந்த கோலத்திலே காட்சியளிக்கிறார். இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரிலே சூரபத்மனை அழித்து அங்கே தேவர்களுக்கெல்லாம் நல்லருளை போதித்த ஒரு குருவாக காட்சியளிக்கிறார். பாலசுப்பிரமணியனாக காட்சியளிக்கிறார். அதுபோல திருத்தணியிலே கோபம் தணிந்து மனசாந்தியோடு அமர்ந்திருந்து நமக்கு வள்ளியோடு அருட்காட்சி அளிக்கிறார். சுவாமி மலையிலே தந்தைக்கு உபதேசம் செய்த ஒரு குருவாக இருந்து நமக்கு குருவாக ஞான குருவாக அருள்காட்சி அளிக்கிறார். இப்படி ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு விதமான அருள்காட்சி அளிக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிறந்த ஒரு அருள்காட்சி பழனிமலையிலே இருக்கக்கூடிய ஆண்டி கோலம். ஏன் ஒரு ஆண்டி கோலத்திலே சென்று பழனியிலே இருந்து நமக்கு அவர் அருளை தருகிறார்? ஒவ்வொரு ஆலயங்களிலும் அழகனாக குமரனாக கந்தனாக அருள்காட்சி தரக்கூடிய முருகப்பெருமான் பழனியிலே ஆண்டி கோலத்திலே அமர்ந்திருக்கிறாரே, அந்த கதை நமக்கு தெரியும். ஞானப்பழத்தை யார் பெறுவார்கள் என்கிற அந்த போட்டியிலே தன்னுடைய தந்தை தாயை சுற்றி வர வேண்டும் என்கிற அந்த போட்டி நடைபெற்ற பொழுது யார் இந்த உலகத்தை முதலிலே சுற்றி வருவார்கள் என்கிற அந்த ஒரு போட்டியிலே தன்னுடைய தந்தை தாய் தான் என்னுடைய உலகம் என்று கணபதி தாயையும் தந்தையும் வலம் வந்து அந்த பழத்தை பெற்றுக்கொண்டார். முருகன் உலகத்தை சுற்றி வருவதற்கு முன்பாக கணபதி தாயையும் தந்தையும் சுற்றி வந்து அந்த பழத்தை பெற்றார் அல்லவா. அந்த கதை நமக்கு தெரியும். அந்த ஞானப்பழம் நமக்கு கிடைக்கவில்லையே என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த ஆண்டி கோலத்திலே முருகப்பெருமான் பழனியிலே சென்று இருந்து ஆண்டியாக இருந்து அருட்காட்சி தருகிறார். ஏன் முருகனுக்கு அந்த பழம் கிடைக்கவில்லை என்கிற கோபத்திலே அவர் சென்று பழனியிலே இருந்தாரா என்று கேட்டால் இல்லை. மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான நிலைகளையும் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பழனியிலே ஆண்டி கோலத்திலே அமர்ந்திருந்து அருட்காட்சி தருகிறார். பொதுவாக நாமெல்லாம் வாழ்க்கையிலே ஒன்றை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு பொருள் மிகவும் முக்கியம், பணம் முக்கியம், படிப்பு முக்கியம். வாழ்க்கையிலே பலவிதமான பொருட்களையும் பணங்களையும் சம்பாதித்து வாழ வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பழனியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீ எந்த நிலையிலே இருந்தாலும் இறுதியிலே நீ அடையக்கூடிய நிலை இந்த நிலைதான். இந்த உலகத்தில் ஞானத்தை தவிர உயர்வான ஒரு விஷயம் வேறு எதுவும் கிடையாது. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையிலே வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இறுதியிலே நீ அடைய வேண்டிய நிலை இறைவனுடைய அந்த பாதார விந்தத்தை சரணாகதி அடையக்கூடிய ஒரு நிலையை தான் நீ பெற வேண்டும். ஆகையினாலே உண்மையான ஒரு நிலையை உணர்த்தக்கூடிய ஒரு கோலத்திலே முருகப்பெருமான் பழனியிலே அருள்காட்சி தருகிறார். இந்த பழனியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் வணங்குவதினாலே நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அந்த பேராசை என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது அல்லவா, அந்த பேராசையே அழிந்து போகக்கூடிய ஒரு தன்மை அந்த முருகப்பெருமானால் ஏற்படும். நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை மட்டும் அந்த முருகன் தருவான் என்கிற எண்ணத்தோடு அவனை வணங்க வேண்டும். ஞானத்தை தரக்கூடிய ஒரு இறைவனாக முருகப்பெருமான் பழனியிலே நமக்கு அருள் காட்சி தருகிறார். பழனி மலைக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. சித்தர்கள் வாழ்ந்த ஒரு மலையாக பழனி மலை கருதப்படுகிறது. பழனியிலே முருகப்பெருமான் சித்தர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவனாக
அருட்காட்சி தருகிறார். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பழனியிலே முருகன் சித்தர்களுக்கு குருவாக, ஞான குருவாக விளங்கக்கூடிய ஒரு இறைவனாக அருட்காட்சி தருகிறார். இப்பொழுது நாம் இங்கே பேசும் பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த முருகப்பெருமான் இவர் ஞான குருவாக அருட்காட்சி தரக்கூடிய முருகன். எத்தனையோ முருகன் இருக்கிறார்கள் அல்லவா, இவர் ஞான குருவாக இருக்கக்கூடிய முருகன். அப்படி பழனியிலே சித்தர்களுக்கெல்லாம் ஞான குருவாக விளங்கக்கூடிய முருகனாக ஆண்டிக்கோலத்திலே இருந்து அருள்காட்சி தரக்கூடிய ஒரு முருகப்பெருமான் பழனியிலே அமர்ந்திருக்கிறார். திரு ஆவினன்குடி என்கிற அந்த ஸ்தலத்திலே எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்களாம். எப்படி திருவண்ணாமலையிலே அந்த மலையை சுற்றி ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல பழனியிலே சித்தர்களுடைய அருள் கடாட்சம் நிறைந்த ஒரு மலையாக பழனிமலை விளங்குகிறது. அறுபடை வீடுகளிலே சித்தர்களுடைய அருள் நிறைந்த மலையாக விளங்குவது பழனிமலை. போகர் என்கிற சித்தர் இருக்கிறார் அல்லவா, 18 சித்தர்களிலே போகருடைய திருக்கரங்களால் நவபாஷணத்தினால் உருவாக்கப்பட்ட விக்கிரகம் தான் பழனியிலே இருக்கிறது. அனைவருக்குமே தெரியும். அந்த பழனிமலையினுடைய சிறப்பு, அந்த முருகனுடைய சிறப்பு, முருகனுக்கு பழனிமலையிலே அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த பஞ்சாமிர்த பிரசாதத்தை நாம் வணங்குவதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களும் நீங்கும் என்பது உண்மை. ஒவ்வொரு படை வீடுகளிலுமே ஒவ்வொரு விதமான அருளை தரக்கூடிய முருகப்பெருமான் பழனியிலே எப்பேற்பட்ட அருளை தருகிறார் என்று சொன்னால், பழனியிலே முருகப்பெருமான் மருத்துவராக நம்மை காக்கிறார். மருத்துவராக இருந்து நம்மை காக்கிறார். யாருக்கெல்லாம் உடம்பிலே மிகப்பெரிய குறைகள் இருக்கிறதோ, நோய்கள் இருக்கிறதோ, அவர்களெல்லாம் பழனிமலை முருகனை சென்று வழிபாடு செய்து பழனியிலே முருகப்பெருமானுடைய அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி அதை உட்கொண்டு வந்தால் நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் பரிபூரணமாக குறையும் என்பது உண்மை. ஏனென்று சொன்னால், போகருடைய திருக்கரங்களால் நவபாஷணத்தினால் உருவாக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய அந்த ஒரு விக்கிரகம், அந்த ஒரு மூலவர் பழனிமலையிலே இருந்து நமக்கு அருள் காட்சியை தருகிறார். 6 சக்கரங்கள், மனிதனுடைய 6 சக்கரங்களுடைய சொரூபமாக இந்த அறுபடை வீடுகள் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா. அதிலே இந்த பழனிமலையிலே 3ஆம் படையாக இருக்கக்கூடிய பழனிமலை மனிதனுடைய இந்த 6 சக்கரங்களிலே மணிப்பூரகத்தினுடைய மையமாக விளங்கக்கூடிய ஒரு படை வீடாக இது விளங்குகிறது. பழனிமலை மணிப்பூரகத்தினுடைய மையமாக விளங்கக்கூடிய ஒரு மலையாக பழனிமலை இருக்கிறது. அப்பேற்பட்ட பழனிமலையிலே விரதமிருந்து எம்பெருமான் முருகனை நாம் வணங்கி வர நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அங்கே ஆண்டிகோலத்திலே இருந்தாலும் நமக்கு ஞானத்தை போதித்து செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு குருவாக நமக்கு அங்கிருந்து அவர் அருட்காட்சி தருகிறார். ஞானிகள், மகான்கள், ரிஷிகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்த முருகப்பெருமான் பழனியிலேயும் அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள், ஞானிகளுக்கெல்லாம் தலைவனாக விளங்கி நம்மையும் ஒரு ஞான நிலையிலே கொண்டு செல்வார் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆகையினாலே இந்த அறுபடை வீடுகளினுடைய சிறப்புகளிலே பழனிமலையிலே இருக்கக்கூடிய அந்த திரு ஆவினன்குடியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பாதார விந்தத்தை சரணாகதி அடைந்து ஞான நிலையிலே திளைப்போம். நன்றி, வணக்கம்.